25ஆம் தேதி விஜய் வந்து ஒரு மாநாடு நடத்துறாரு. ஆகஸ்ட் 25 விஜயகாந்தோட பிறந்த நாள் அன்னைக்கு நடத்துறாரு. ஒருவேளை விஜயகாந்தோட ரசிகர்கள்லாம் இவர் பக்கம் இழுக்கிறதுக்காக எப்படி பண்றாரா? தமிழ்நாட்டை திரும்ப பார்க்க வைத்த ஒரு மாபெரும் தலைவன். அவன் செய்யாத உதவிகள் எவனும் செய்யல. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு மாபெரும் 2வது மாநில மாநாடுன்னு சொன்னால் வரவேற்குங்க. அதில் என்ன உள்நோக்கம்? தமிழகமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு மதுரை ஏன் கூடல் மாநகர விஜய் தேர்ந்தெடுத்திருக்கிறார் தெரியுமா? கார்சிலம்பு காணாமல் போனதுக்காகவே நீதி கேட்ட கண்ணகியினுடைய அந்த நெருப்பு வளையத்துக்குள்ள நின்று இப்போ நீதி கேட்க போகிறாரு. அதான் உண்மை. நீங்கள் புரியாமல் பேசிட்டு இருக்கிற அரசியலில் நீங்கள் திமுககாரராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆகஸ்ட் முடியட்டும். ஆகஸ்ட் 25 மாநாடு முடியுது. செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வரப்போகிறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். அதரப்போது தமிழ்நாடு எங்கே நீங்கள் துண்ட போடுறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். ஆக தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு ஓராண்டுக்குள்ளே 2வது மாநாட்டை நடத்துகிற ஒரு பெரிய கட்சி அன்றைக்கி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னு சொன்னால் நான் கேட்குறேன், பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சிங்க இருக்குல்ல, இப்போ அது 2 பிரிவாக போயிடுச்சு. எங்கேயாவது கிளை வட மாவட்டங்களில் வேணா இருக்கலாம், தென் மாவட்டங்களில் எங்கேயாவது கிளை பார்த்துருக்கீங்களா?